வணக்கம். எங்கள் வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜிஞ்சர் லெமன் கேண்டி. சளி இருமல்லாம் இருக்கிறப்ப வந்து நம்ம கஷாயம் வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த கேண்டியை நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. ஜிஞ்சரும் லெமன் ஹனி சேர்றது இதில். ப்ளஸ் வந்து நம்ம கிராம்பும் பட்டையும் சேர்க்குறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜிஞ்சர் ஹனி கேண்டி செய்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ தேவையான பொருள் வந்து ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஆஃப் லெமன், ஒரு பெரிய பீஸ் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஹனி இது வந்து சுகர்லேயும் செய்யலாம், நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம். நான் வந்து பனக்கற்கண்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி பனக்கற்கண்டில் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கிராம்பையும் பட்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு கடாயில். இது கிராம்பு வந்து இந்த மருந்து கஷாயம்லாம் குடிக்க மாட்டாங்க யாரும். இந்த கேண்டி வந்து நம்ம வாய்க்குள்ளே போட்டு ஒரு பக்கமாக சவச்சு முழுங்குறப்ப கொஞ்சம் இருமல் குறையும். கிராம்பும் பனங்களுக்கும் நல்ல இருமல் குறைக்கும், இஞ்சி லெமனும் சேர்றதுனால. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இடித்து போட போகிறோம். நல்லா வறுபட்டுருச்சு, வாசம் வந்துருச்சு. இதை இப்போ நம்ம வந்து இடிச்சிக்கலாம். அந்த டயத்தில் இப்போ பனங்கற்கண்டை போட்டு நம்ம அதை தண்ணி ஊற்றி கரை வச்சுடுவோம். அதுக்குள்ளே இடித்து செஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மெல்ட் பண்ணும். டைல்ஸு இது திண்டுலெல்லாம் இப்படி இடிக்கிறப்ப கீழே ஒரு துணியை போட்டுக்கோங்க, அப்புறம் உடஞ்சிடும். பனங்கற்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிடணும். அதில் குப்பை இருக்குது எப்படியும் பனங்கற்கண்டில். இப்போனா தெரியல, தூசி கல் மண்ணை தான் போட முடியாத இடம், வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதை வாயில் கொஞ்சம் வச்சு தப்பிட்டு சாப்பிட்டா போதும். கொஞ்சம் இருமல்லாம் நல்லா கேட்கும். இது நல்லா இடித்தாச்சு. இந்த பட்டையும் கிராம்பும் நல்லா பரவாயில்லாமல் வந்துடுச்சு. இடித்ததுனால ரொம்ப நைஸ் ஆகலை, ஆனால் பரவாயில்ல. இதில் வச்சுட்டு வடிகட்டிடணும். இந்த வந்துட்டு பார்த்தீங்களா மண், இதுதான் வடிகட்டணும்னு சொல்கிறேன். சரி, இப்போ இதை வந்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட்டை பொடியை போட்டுருவோம். இந்த டயத்தில் இந்த இஞ்சி துருவி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்ல பட்டை கிராம்பு இஞ்சி எல்லாம் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம தேன் ஊற்றிடலாம். இப்போ நம்ம லெமனை புழிஞ்சிடலாம். சீடெல்லாம் எடுத்துருங்க. கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் ஊற்றி பார்ப்போம். ஒரு ட்ராப் அப்படி விட்டுட்டு நம்ம அதை அப்படி பண்ணோம்னா அது ஒட்டாமல் திரண்டு இப்படி வரணும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கரையுது, கரையாமல் இருக்கணும். இப்போ கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற்றி பார்ப்போம். நல்லா இப்போ ஒன்று செய்கிறது டக்குன்னு நல்லா செஞ்சு ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டால் நல்லா கேட்கணும் சவுண்டு. கேட்கா அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம
கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகணுன்னா நம்ம குட்டி குட்டி கேண்டியாக ஊற்றலாம். ஆறட்டும். நல்லா இப்போ ஆறிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இஞ்சி துருவி போட்டதுனால அப்படி பீஸாக அங்கங்கே கிடைக்கி. பிள்ளைங்களுக்கு அது வாயில் கிடைக்கிறது பிடிக்காட்டினா இஞ்சி சாறு எடுத்து கூட ஊற்றலாம். நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஊற்றலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி கேண்டியாக ஊற்றிடலாம். சிலிக்கான் சீட் இருந்தால் சிலிக்கான் சீட்டில் ஊற்றுங்க. இப்போ நான் பிளேட்டில் ஊற்றுறேன். நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகி வரும். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்று. டூத் பிக்லையும் அதை எடுத்து நல்லா ஆறினப்புறம் இப்படி உருட்டி லாலிபாப் மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆறிட்டுனா நல்லா இப்படி எடுத்து நல்லா லேகிய மாதிரி வருது பாருங்கள். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி உருட்டி இப்படி உருட்டியும் வைக்கலாம். சரி, இது ஆறினப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஜிஞ்சர் கேண்டி எப்படி செஞ்சதுன்னு பார்த்தீங்க. நல்லா 1.5 மணி நேரம் ஆனப்புறம் நல்லா எடுக்க வந்துருச்சு பாருங்கள். இப்படி வந்துடும் கேண்டி. இதை நம்ம வந்து இப்படி உருட்டியும் வச்சுக்கலாம். இப்படி உருட்டிட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா சுகர் பவுடர் எடுத்து மேலே போட்டு அப்படியே இது பண்ணி டஸ்ட் பண்ணி அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து சுக்குப்பொடி போட்டிருக்கோம் சளிக்கு தான். அதையும் போய் பாருங்கள். இஞ்சி ரசம், தூதுவளை ரசம் எல்லாமே சளிக்குண்டான ஐட்டங்கள்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். எல்லா சமையலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். இதையும் செஞ்சு பாருங்கள். அதெல்லாம் வந்து சாப்பிடலை வைக்கலைனாலும் இது ரொம்ப நல்ல கேண்டி தான். ஒன்று கூட நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்குது. ஹனியெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த இஞ்சியோட பீஸு நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.